முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக போற்றப்படுகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். கடற்கரையில் அமைந்துள்ளதால் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் சுற்றுலா ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது. இங்கு திருவிழா காலங்களில் தவிர்த்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று ஜப்பானிய ஆன்மீக ஆசான் கோபால் பிள்ளை சுப்பிரமணியன் தலைமையில் முருகன் மற்றும் பழனி புலிப்பாணி ஆசிரமம் கௌதம் கார்த்திக் ஒருங்கிணைப்பில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜப்பானிய சிவா ஆதீனம் பாலகும்ப குருமுனி மற்றும் அவர்களது சீடர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனத்திற்காக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்தனர். ஜப்பான் நாட்டை சேர்ந்த முருக பக்தர்கள் கடந்த ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பழனி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் உட்பட 128 கோவில்களுக்கு ஆன்மீக பயணமாக சென்று தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று கோவிலுக்கு வந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த முருக பக்தர்கள் நெற்றியில் பாட்டை, கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையுடன் கோவிலுக்குள் சென்று மூலவர், சண்முகர், சூரசம்ஹார மூர்த்தி உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளிலும் சென்று சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து கோவிலுக்கு வெளியே வந்து கோவிலை சுற்றி வந்து முருகனை வழிபட்டு சென்றனர்.